இதுக்கு ஒரு சின்ன மீன் இருக்குப்பா. மூஞ்சி தள்ளி வச்சுக்கிறேங்க. கலிங்க முரளு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. Always welcomes you. ரொம்ப லேம்பா தான் இருக்கு. ஓகே, ஒரு மீன் எடுத்து போட்டுட்டானே சொன்னனே. அது சரி விட்டு வர முடியா? ஒரு மீன் சுத்தம் பண்ணிட்டேனா? ஒண்ணா மீன் வெயிட் இருக்குறான்டா. என்னடா இப்படி சொல்றான்? நானாச்சும் வந்து டீசன்ட்டா. மலசலமா நல்லா அடிச்சு விட்டுருங்க. என்னலாம் பச்சை பச்சையா இருக்குது. ஒரு மீனை ஒரு ஆள் தின்றலாமா? ஒரு மீனை ஒரு ஆள் திங்கலாமா? எல்லாத்தையும் அழைச்சாச்சு, அவ்வளோதான். அது கல்லே கொடுத்துருக்கலாமே. நம்மள்டே அழைச்சதான் எல்லாமே. அது வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருப்பா போல. இந்த மீனை தூண்டி முள்ளோட விட்டுட்டாங்க. தூண்டியில் என்ன தானே அதுக்கு மறுபடியும் மீன் பிடிக்க பிடிக்கும். அதில் அந்த மட்டிக்கில் போயிடுச்சாத்தா. எடுத்தா எவ்வளோ பெரிய தூண்டி முள் இருக்கு. நம்ம ஊருக்குள்ள எல்லாம் இவ்வளோ பெரிய தூண்டி முள் கிடையாது. ஓ, இதான் ஆனாவா? எப்படி என்ன தலை எங்கிட்ட வரட்டும். பாட்டு ஆரம்பிச்சாலும் அதை கொண்டாந்து எங்களை பாட்டை மறக்கடிச்சிடுற. அவ்வளோதானே, கடைசியானே. வெறி வருது உனக்கு, அதோட முடிஞ்சிருச்சுடா. லேசா ஆப்பில் தூக்கி பிடிப்பா. நல்லா பிடிங்க. நல்லா கிளறு. நல்லா கை நிறைய அள்ளி போடுறா. தூக்குறா. அங்கங்க வாங்க கரெக்டா வைக்கணும். லவலா செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். தாத்தா பார்த்து சொல்லுங்க போதுமான. நீங்க சாம்பிளே சேர்த்து தான் 3. நீங்க சாம்பிள் நீங்க சொல்லி காமிங்க, அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். நறுக்குன்னு கலிங்க முரளு. அறியும் ஒண்ணே. நெருப்புனா சுடத்தான் செய்யும். கையை என்னைக்கு உள்ள வச்சு கையை எடுறா நீ. ஓ மேல படிச்சா எனக்கு போது தெரியாது. கை சுட்டு போடுங்கடா. அப்புறம் பொறுமை சாத்தா மாதிரி வை. இப்ப எப்படா நிக்குது ஒரு இடத்துல? கிண்டி விடு.
பிடிச்சிக்கவே விட்டுறாத அப்படியே கொண்டு வா அப்படியே மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அதானே இருக்கு இல்லவா செக்கில் ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய், ஒரு வேப்பிள்ளை, நறுக்கின தக்காளி, தட்டின பூண்டு, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, முடக்கின கல்லுப்பு, பொரிச்ச கலிங்க உரடு, தள்ளுங்க கொஞ்சம் லைட்டாக போட்டு விடுங்க. தள்ளி விடு. என்ன 2 ரவுண்டு போடணும்ல? போதும். ஓகே, மசாலா மட்டும் திரட்டி மேலே தூக்கி போடு. அந்த கண்டியில் வரவே மாட்டேங்குது. நறுக்கின வெங்காயம், இங்கே திருக்காம கொஞ்சம் போட்டு எல்லாமே நல்லா எடுத்துக்கிறேன். அந்த பாருங்க அந்த கபடி போய் தெரியுமாண்ட எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று. அப்படியே வருது. மீன் மண்டையில் உள்ள சதை. நல்ல பெரிய கலிங்க முறைலாம் வாங்கி
அதை பெரிய பெரிய துண்டா போட்டு நல்லெண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு சரியான அளவில் உப்பு காரம் போட்டு நல்லெண்ணெயில் பொரிச்ச கலிங்க முறையில் தூக்கி போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்றது பிரமாதம், வேற லெவல். அந்த மீன் குழம்புக்கு மீன் வறுவலுக்கும் எக்குமுக்கான சாப்பாடு. பிடிச்சது மீன் குழம்புல போட்ட மண்டை தான்.